ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 1/2 கேஜ் பட்டர் எடுத்துருக்கோம். அது நெய் காய்ச்ச போகிறோம். பார்த்திங்கன்னா நான் மில்கி மிஸ் பட்டர் வாங்கியிருக்கேன் 1/2 கேஜி. அதை வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அதை நம்ம நெய்யாக காய்ச்ச போகிறோம். அது உருகட்டும், அது வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி வைங்க, இல்லைன்னா புகையாக வரும். சிம்மில் இருந்தால் தான் ஓகே. அது கரெக்ட். அப்படியே சிம்மிலேயே பாருங்கள். பாதி கரைஞ்சிடுச்சு பட்ரு. பாதி இருக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஐயில் வச்சா வந்து புகையாக வரும் மேலே. அதனால் புகைச்சல் வராமல் இதை கரைச்சிடணும். கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும். இதுக்கு வந்து காய்ச்சறதுக்கு நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை போட்டால் நல்ல மணமாக இருக்கும் நெய் காய்ச்சறதுக்கு. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே மரம் வச்சுருப்பாங்க. அதில் போய் அப்படியே அந்த கொழுந்து மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. நல்லா உருகிடுச்சு. இன்னும் பாதி கொஞ்சம் தான் இருக்குது, கால்வாசி அளவுக்கு இருக்குது. நல்லா கொதிக்கணும். இந்த எல்லோ கலர் போய் எண்ணெய் மாதிரி வரும். இது அப்போ தான் நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெய் ஆட்டமே ஆயில் ஆட்டமே இருக்கும் பார்க்குறதுக்கு. கொதிக்கும் தலைப்புலன்னு. அதுக்கப்புறம் தான் நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்க, ஃபுல்லாக அந்த பட்டர் கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு இது கொதிக்கணும். அந்த தண்ணியோட இதெல்லாம் போகணும். தண்ணி போய் ஈரத்தன்மையெல்லாம் போச்சுன்னா நமக்கு நெய் ரெடி ஆகிடும். இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே எண்ணெய் மாதிரி தெளிஞ்சு வருது. இந்த நுரையும் வரும். நீங்கள் அதனால் வச்சுட்டு வந்துடாதீங்க, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலராக வருது. அந்த தண்ணியெல்லாம் நமக்கு அந்த சடன்னு நல்லா இதாகிடும். அப்புறம் நமக்கு நெய் ரெடி ஆகிடும். நம்மளே வீட்டில் நெய் பட்டர் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 கல் உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு ஒரு பெரிய முருங்கைக்கீரை. அந்த கீரை முறிஞ்சிடுச்சுன்னா நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, நல்லா முறியுது கீரை. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். வாசனைக்காக தான் முருங்கைக்கீரை போடுறது. ஆஃப் பண்ணிட்டேங்க. முருங்கைக்கீரை நல்லா முறிஞ்சிடுச்சு. நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் ஆற வச்சேன்னா எனக்கு கெட்டியாகிடுங்க எங்கள் ஊரில். அதனால் நான் சூடாக இருக்கும்போதே பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஊரில் ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். உடனே ஃபில்டர் பண்ணுவேன்னா எங்களுக்கு ஆறிச்சுன்னா அப்படியே அதிலே மறுபடியும் கெட்டியாகிடும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இது வந்து மறுபடியும் இதிலே போடுறேன். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இப்போ நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நெய் நம்ம இப்படியே எடுத்து பாத்திரத்தை கொஞ்சம் வேறு இடத்துல வச்சுருவோம். நமக்கு பார்த்திங்கன்னா நெய் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ பட்டருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நெய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் நெய், நம்ம போட்ட முருங்கைக்கீரை, அதுதான் கசடு தான். ஆனால் அது வந்து நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் ரைஸ் போடுறேன், வெள்ளை ரைஸு. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த ரைஸ்க்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 கல் தான் போட்டோம் நெய் காய்ச்சும் போது, பத்தாது. இப்போ இந்த ரைஸ்க்கு அளவாக உப்பு போடுறேன்.
இதை பசஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குட்டி குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் நெய் காய்ச்சும் போது அம்மா இப்படி தான் சண்டை போட்டுக்குவோம் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு எல்லோரும். டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றலாம், வெறுமனையே சாப்பிட்லாம். அப்படியே நீங்கள் எந்த குழம்பு எதுவுமே தேவைப்படாது. குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். இது தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு. இது அப்படியே சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. இது பேர் நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். அந்த கடாயில் இருக்கிற நெய்யே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த முருங்கைக்கீரை எல்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க பசங்க. பாருங்கள், நெய் நமக்கு பட்ரு காய்ச்சினது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பட்ரு காய்ச்சின நெய் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மெல் சூப்பராக வருதுங்க. நெய் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கணும். காய்ச்சினதும் நல்லா சூப்பர் மணமாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை போட்டதுனால ஆறிடுச்சுப்பேன். நான் அதனால தான் சூடோடு வடிகட்டிட்டேன். எங்கள் ஊரில் கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஆறட்டோன்னு இதாகிடும். இந்த மாதிரி ஆகிடும். ப்ளைன்ஸாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே இருக்கும், லிக்விடாகவே. இங்கே கெட்டியாகிடும் உடனே. அதனால தான் நான் அப்போவே சூட்டோடவே வடிகட்டிட்டேன். நமக்கு சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். பட்டர் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம நெய்யும் காய்ச்சிட்டோம். 1/2 கிலோ பட்டர் எடுத்து நெய் காய்ச்சிருக்கோம். அந்த கடாயிலேயே நெய் சோறும் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பட்டர் வாங்கி நெய் காய்ச்சிட்டு அந்த கடாயில் இந்த மாதிரி ரைஸ் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லேயும் வருதுங்க. அதுலேயும் போய் நீங்கள் வாட்ச் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.